மீன் குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் பணியாரத்துக்குள்ள சட்டி. இப்போ அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு முட்டைக்கு 3 பணியாரம் வரும். 2 முட்டைக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிற போகிறோம். இப்போ 2 முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் உண்டு, 2 முட்டைக்கு 4 ஸ்பூனு ஜீனி சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஏலக்காய், உப்பு போட்டு லைட்டாக அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கிறேன்னு ஜீனி கரையிற அளவுக்கு. நல்லா ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ இடியாப்ப மாவு சேர்க்கணும். ஒரு முட்டைக்கு 3 ஸ்பூனு, 2 முட்டைக்கு 6 ஸ்பூன் இடியாப்ப மாவு சேர்த்துக்கிட்டோம். இந்த மெத்தடில் பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக வரும். டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக சாஃப்டாக வரும். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை எப்படின்னா ஒரு பிளேட்டில் மண் போட்டு மண்ணை நல்லா சூடு வர வச்சு மேலே ஒரு பேப்பரை விரிச்சிட்டு இப்போ அந்த சட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சட்டியில் நெய்யை ஊற்றிட்டு நெய் சூடானோடனே இந்த மாவு அதோடு நம்ம சேர்க்க போகிறோம். மாவு அதோடு ஊற்றிட்டு அதில் உள்ள மூடியிலையும் இந்த அளவுக்கு மாவை ஊற்றி ரெடி பண்ணி இப்போ சட்டி இதுக்கு வச்சாச்சு. இப்போ அது மூடியிலே நம்ம நெருப்பை சேர்த்து வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா கலரு ப்ரௌன் கலராக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இது மாதிரி தட்டிக்கிட்டோம்னா மீன் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு முட்டைக்கு தான் நம்ம பண்ணணும். நம்ம மாவு நிறையா வச்சுருந்தாலும் மாவு கல் மாதிரி போயிடும். அப்பைக்கப்போ தான் இது பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில்